திருமணமாகியோருக்காக துவா செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அது அவர்களுக்கு சொர்க்கத்தை தரும். அவர்களுடைய சபுர், அவர்களுடைய பொறுமை அவர்களுக்கு சொர்க்கத்தை தரும். நம்ம நிறைய பேருக்கு அல்லாஹ் அழகிய அன்புடைய துணைகளை தந்திருக்கிறான், ஆனால் குழந்தைகள் இல்லை. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு இதை தான் நாடினான் என்று அல்லாஹ்வின் நாட்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதல்ல. நம்மால் முடிந்த அளவுக்கு அதற்காக மருத்துவ சிகிச்சையும் எடுக்க வேண்டும். ஹலாலான முறைப்படி கருவுற்பதற்காக முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். நமக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காத அளவுக்கு மருத்துவமும் செய்வது ஹலாலாகும். பிறகு கூட நமக்கு இது சிறு பிரச்சனை தான் என்று நமக்கு தெரிய வரலாம். உங்களுடைய சோதனையும் இபாதத் தான். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், நமக்கு குழந்தைகளை தருவது அல்லாஹ்வின் திட்டங்களில் ஒன்றாகும். அதனால்